சொல்லுது. ஆனா நீ வாழ்க்கையில துன்பமே வரக்கூடாது அப்படின்னு சொல்ற. ஆனா உனக்கு துன்பம் தேடி வர்ற அளவுக்கு தகுதியை நீ வளர்த்துக்கிட்ட. நீ ஏமாற்றப்படுவதற்கு நீ தகுதி வளர்த்துக்கிட்டதுனாலதான் ஒவ்வொருத்தரும் உன்னை ஏமாத்துறான், ஒவ்வொரு உறவும் உன்னை ஏமாத்துது. நீ காயப்படுத்தப்படுவதற்கு நீ தகுதியா இருக்கிறதுனாலதான் எல்லாரும் உன்னை காயப்படுத்துறாங்க. இப்படி நல்ல விஷயம் நடந்தாலும் சரி, கெட்ட விஷயம் நடந்தாலும் சரி, நீ அதற்கு தகுதியானவன் என்ற உண்மையை புரிஞ்சுக்கும். உள்ளம் ரீதியான நம்பிக்கை உணர்வு தான் வேலை செய்யும். மன ரீதியான நம்பிக்கை வேலை செய்யாது உன்னை காப்பாற்றாங்க. இதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். இந்த உள்ளத்தை பத்தி ரொம்ப தப்பா புரிய வச்சுட்டாங்க. ஆள் மனசு, மேல் மனசு, கான்சியஸ் மைண்ட் குழப்பத்தையே படுத்திட்டாங்க. அதனால அப்புறம் அப்படி குழப்பிக்கிற வேணாம். புரியுதா? ஆனா எதற்கு தகுதியா இருக்கையோ அது மட்டும் வாழ்க்கை நடக்கும். வாழ்க்கை உனக்கு பாசிட்டிவா நடக்கலாம். ஆனா உள்ள முடியா நீ நெகட்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஊர்வலமனை நல்லவன் சொல்லிட்டோம். நல்லவர்கள் எல்லாம் உள்ள முடியா நெகட்டிவானவர்கள். அவங்க ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கலனாலும் சரி. ஊருக்கு கெட்டவனா இருக்கணும். ஆனா உள்ள முடியா பாசிட்டிவானவன். அதனாலதான் அவனுக்கு எல்லாமே சாதகமா நடக்குது. இங்க கர்மா குருமான்ற பற்றி கேட்காத. நம்ம விரும்புறது எதுவுமே நடக்கல, எல்லாமே சரியா இருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் சித்திக்கல அப்படின்னா உனக்கு விதி வேலை செய்யுது, கர்மா வேலை செய்யுதுன்னு பொறுக்கி பயிலுக சொல்லுவாங்க. தேவையில்லாம நம்பிடாத. பெரிய எதிர்மறை விதியில பற்றி சீரழிஞ்சிருவா.